பைனாப்பிள் கேசரி இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பைனாப்பிளை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த பைனாப்பிளை 2ஆக கட் பண்ணி உள்ளருக்குள்ள சதைகளை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக இருந்தால் கூட தப்பில்லை. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை உரமாக வச்சுட்டு கேசரி செய்ய அகலமான பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் கிட்ட ரவா எடுத்திருக்கேன். இது 150 ml ரவா இருக்கும். இதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரையும் ஃப்ரை பண்ணி அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அகலமான பேனில் நம்ம அரைச்ச பைனாப்பிளை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ நான் 3 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஃபுட் கலர், எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பைனாப்பிளில் நல்ல கலர் இருக்கும். போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் நல்லா கெட்டியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா 1 டம்ளர்னா 1.5 டம்ளர் கிட்ட நான் சக்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்ச முந்திரி பருப்பு மேலாப்பில் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான